மழையை பார்த்தீங்களா, நைட்லேருந்து வெளுத்து வாங்குது. இன்னைக்கு ஓரளவு வெள்ளனையாகவே சமையல் ஆரம்பிச்சிட்டோம். நான் காலைல சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு. சரி, சாப்பிட்ட கையோட வேலையை ஆரம்பிச்சலாமேன்னு வேலையை ஆரம்பித்தாச்சு. ஓரளவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியில் அடுப்பு பற்ற வைக்கல, உள்ள இன்னைக்கு கேஸ்லேயே வச்சுட்டோம். ஃபினிஷிங் டிஷ்ஷு புளி ரசம். மற்ற என்னென்ன செஞ்சுருக்கேன்னு லஞ்ச் வீடியோவில் சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அலாட்டாகவே இருங்க. சுடுதண்ணி காய வச்சு கொடுங்க. அப்புறம் நம்ம அம்மாக்கெல்லாம் நமக்கு கைவாசம் ஏதாவது மருந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது ஜுரம், சளி, இருமல் எது வந்தாலும் நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால் நம்மலாம் வாங்கி வச்சுக்கிறது. ஒரு தடவை சளி இருமல் பார்க்க போனோம்னா ஒரு சளி இருமலோ பேராசிட்டமால் மருந்தோ ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து பிரிக்காமல் வச்சிடுறது. அந்த மாதிரி கைவசம் பேராசிட்டமால் மருந்தெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. தம்பி பசங்களை வெளியிலே விடலை. சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அத்தை உள்ளே வச்சு விளாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் விட்டோம்னா கிச்சன்லேருந்து வீட்டுக்குள்ளேருந்து கிச்சன் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஈரத்தில். இந்த மலைக்கு சூடாக அப்படியே டீ வடைன்னு சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தேடுதா. திருப்பி ஈவினிங் இதுக்கு மேலே இந்த ஈவினிங் பசி வேறு. இந்த மலைக்கு அதுக்கும் இன்னமும் எதிரா திம்போ சூடாக தேடுது. அப்படியே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்களா, மழை தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். சமைக்க பிடிச்சி வடிகட்டி சமைச்சிக்கிறது, குளிக்க துவைக்க எல்லாத்துக்கும் மழை வந்துச்சுனாலே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்குவோம்.